எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர்ல இருந்து புழல் போற ரூட்ல சூரப்பேட் வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அந்த ஸ்கூலுக்கு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் பக்கத்துல இருக்க ஒரு இண்டிவிஜுவல் 3 BHK ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 BHK ஹவுஸ். இன்னைக்கு இந்த வீடு தான் நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு 1 month தான் ஆகுதுங்க. 3 BHK வில்லா, இண்டிபெண்டன்ட் வில்லா. அதுவும் கீழே வந்து பாத்தீங்கன்னா 1 BHK, மேல வந்து 2 BHK. இந்த வீட்டோடைய ஸ்கொயர் ஃபீட் சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 755 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1655 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த வீடை பார்த்துட்டேன். இப்போ உங்களுக்கு கூட்டு போய் நான் இந்த வீடை வந்து காட்ட போறேன். நீங்க யாராச்சும் இந்த அம்பத்தூர் அந்த சூரப்பேட்டை சரௌண்டிங்ல இந்த வேலம்மாள் ஸ்கூல் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதை பேஸ் பண்ணி நீங்க ஏதாவது வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வில்லா, சூப்பரான ஒரு வில்லா தான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2 பர்பஸா நம்ம வந்து யூஸ் பண்ணலாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்டல் பர்பஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் இருக்கு, காலேஜ் இருக்கு. இங்க வந்து வீடோட டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க இந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா கீழே 15,000 ரூபாய்க்கு மேல வந்து 20,000 ரூபாய்க்கு நான் சொல்றது மினிமம் சொல்றேன். நீங்க வந்து ரெண்ட் விடலாம். இல்ல நான் வந்து நான் ஓன் யூஸாவும் இருக்க போறேன், லோன் பேர் பண்றதுக்கு நான் வந்து ஒரு வீடை வந்து பாத்தீங்கன்னா நான் ரெண்டெல்லாம் விட போறேன் அப்படின்னாலும் நீங்க வந்து தாராளமா கீழே நீங்க இருந்துட்டு மேல வந்து ரெண்டல் விடுறீங்கன்னா நீங்க ஜஸ்ட் 25,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தாராளமா ரெண்ட் விடலாம். அதுல இருந்து அந்த அமௌண்ட்டை எடுத்து நீங்க வந்து இஎம்ஐ பே பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா வீடியோடைய எலிவேஷன் தான் பாக்குறீங்க. வீடு ஃப்ரண்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா 32, லென்த் வந்து பாத்தீங்கன்னா 23. இப்போ இந்த வீடு இருக்க ஸ்ட்ரீட்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடுகளும் இருக்கு. அதை விட இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹைட் அதிகமா ஏற்றி தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ரோட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு 4 அடி மேலதான் வந்து பாத்தீங்கன்னா வீடு வந்து இருக்குங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேட்டு பார்ப்போங்க. கேட்டு வந்து நமக்கு வந்து இவங்க சென்சார் கேட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா வந்து கேட்டு வந்து ஓப்பன் ஆகுதுன்னு. உடன் ஸ்டெயின்லெஸ் கிரில்டு கேட் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மொத்தம் 2 ரிமோட் கொடுப்பாங்க. நீங்க எங்கேயாச்சும் வெளியே போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா கார்ல இருந்து நீங்க வந்து ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணா போதும், கேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆகிக்கும். உங்களுக்கு உள்ளே வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த சுவிட்சை போட்டா போதும் கேட் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகிடும். ரொம்ப அழகா கேட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு நீங்க வந்து புஷ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு தேவையுமே இருக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு பட்டன் ஆன் பண்ணா போதும். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து வீட்டுக்குள்ள போய் வீட்டுல என்னென்ன அழகான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூவபிள் கேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க போனோம் அப்படின்னா நீங்க இந்த வழியில போய்க்கலாம். ஸ்டெப்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாவே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள வந்தாச்சு. வீட்டுக்குள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 20,000 லிட்டர் ஸ்டோர் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேங்க்கும் வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து எந்த அளவுக்கு தண்ணி உங்களுக்கு தேவையோ அதை விட பல மடங்கு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வாட்டர் ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனேஜும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன் ட்ரைனேஜ் தான் இது. ஸோ நம்மளுடைய வேஸ்டேஜ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அழகா வெளியே போயிடுங்க. அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு போரும் வந்து 220 அடிக்கு போட்டிருக்காங்க. போருக்கான சுவிட்சும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க. அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கு கீழேயும் வந்து பாத்தீங்கன்னா 3 phase EB, மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா 3 phase EB கொடுத்துருக்காங்க. EB கனெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அருமையாவே வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி மெஷர்ஸோட உங்களுக்கு EB கனெக்ஷன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா எம்டியா வச்சிருக்காங்க. நீங்க மேல ஏதாச்சும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு பிளான் இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து மீட்டர் பாக்ஸ் வச்சிருக்கிறதுக்கு இதுவாகும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கூட தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த EB பாக்ஸுமே வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கு. நீங்க ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸுங்க. உங்களுக்கு ஒரு சூப்பரான பார்க்கிங் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க காரும் பார்க் பண்ணிக்கலாம், பைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பார்க் பண்ணிக்கலாம். அப்படியே இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க 2 கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு காரை இங்க பார்க் பண்ணிக்கலாம், இன்னொரு காரை வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்க் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸை நான் வந்து வேற எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து ஒரு லிவிங் ரூமாவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், லிவிங் ஸ்பேஸாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோஃபாலாம் போட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டு, ஃபேன் கனெக்ஷன் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல உங்க வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்கன்னா அவங்க கூட நீங்க இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இரண்டாவது, நான் வந்து காரும் பார்க் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன், லிவிங் ஸ்பேஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேதியில நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெட்ஸ் நம்ம வந்து வச்சிருக்கோம். உங்களுக்கு நீங்க வந்து கேட்டு, டாகு, அதுக்கப்புறம் லவ் பேர்ட்ஸ், இந்த மாதிரி பெட்ஸ் மேல நீங்க வந்து பெட்ஸ் லவரா இருந்தா இந்த ஸ்பேஸை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூப்பரா பெட்ஸுக்காக நீங்க வந்து அலாட் பண்ணிக்கலாம். அது கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்ல தாங்க இருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஹாலு, ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதான் உள்ள போய் பார்க்க போறோம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட் வந்து சேஃப்டி கிரில் கேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்கு கேட்டும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கதவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. லாக்ஸ் எல்லாமே வந்து நல்ல கிராண்டா தான் இருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போறோம்.
இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹால்ல தாங்க இருக்கோம். ஹாலும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிவி போர்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் விண்டோஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. விண்டோஸ்ல வந்து என்ன ஒரு விஷயம் இவங்க கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டோட வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு சைடு டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு நீங்க இந்த மஸ்கிட்டோ டோரை இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா கொசு எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராது. அந்த அளவுக்கு ஒரு பக்காவா கட்டியிருக்காங்க. ஹால் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தான் இவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த சீலிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஹால் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் தான் பார்க்க போறோம். கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான வீட்டுக்கு ஒரு இடம்னு சொல்லலாம். இவங்க வந்து கிச்சன் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சனா கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க உங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கபோர்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ நீங்க எந்த ஒரு பொருளுமே எந்த ஒரு டப்பா ஆகட்டும் பாக்ஸ் ஆகட்டும் வெளியே தெரியுற மாதிரி இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கபோர்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாருங்க, இங்கேயுமே வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடுலர் கிச்சன்ன்றதுனால எல்லா பொருளுமே வந்து உங்களுக்கு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. இங்க வாஷ் பேசின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா அந்த சிம்னி வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க சிம்னி வைக்க போறீங்கன்னா உங்களுக்கு இந்த கபோர்ட்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாத அளவுக்கு இருக்கு. அப்படியே நீங்க இதுக்கு ஆப்போசிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான கபோர்ட்ஸ் வந்து இருக்குங்க. நீங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு நீங்க வந்து கவலையே பட தேவையில்ல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கபோர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருக்கு. கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சிங்க்ல 2 டேப் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு டேப் வந்து பாத்தீங்கன்னா போர் கனெக்ஷனுக்கான டேப், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் டேப். அது மட்டும் இல்லாம 2 டேப்புமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் தாங்க. நீங்க எப்படி வேணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க ஆரோ வாட்டர் வைக்க போறீங்கன்னா அதுக்கான கனெக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து திருப்பி ஹோல்ஸ் போட்டு நீங்க வந்து பைப் வைக்கணும் அப்படின்ற தேவையே கிடையாதுங்க. இப்போ நம்ம ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, பெட்ரூம் நம்பர் 1, அதாவது நம்ம மொத்தம் 3 BHK சொல்லியிருந்தேன். அதில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வந்து பார்க்க போறோம். இந்த பெட்ரூம் வந்து பாருங்க, பெட்ரூமும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ்ல தான் வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட்டு, இந்த மஸ்கிட்டோ நெட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து கொசு உள்ள வரும் அப்படின்ற பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு ரொம்பவே நீங்க வந்து உங்களுடைய திங்ஸ், அதாவது உங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கபோர்ட்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நீங்க இது தாராளமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய துணிகளை வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு இன்னொரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா மேலே பாருங்க, மேலேயும் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தொல்லையாவே இருக்காதுங்க. இப்போ நம்ம பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சிங்க்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வாஷிங் மிஷின் வந்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி வாஷிங் மிஷின் வச்சா நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாட்டர் சப்ளையும் அந்த வாட்டர் தண்ணி வந்து வெளியே போறதுக்கான பைப்புமே வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கீழ் வீட்டுக்கான ரெஸ்ட் ரூம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ரெஸ்ட் ரூம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு உடன் டோர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க. இப்போ நம்ம கீழ் வீட்டை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு காட்டியாச்சு. நீங்க ரெண்டல் விடுறதா இருந்தா தாராளமா இந்த வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15,000 வரையும் பாத்தீங்கன்னா மினிமம் நீங்க வந்து சார்ஜ் பண்ணலாம். இந்த ஏரியால அந்த அளவுக்கு இந்த ஏரியால ரெண்டல் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிமாண்ட் இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போக போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பார்க்கறது நிறைய இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா 2 BHK வீடு, அது வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்து வைட் ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இங்க உடன் பிளஸ் ஸ்டெயின் ஸ்டீல்ஸ் பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அழகாவும் இருக்கு. இப்போ நம்ம அப்படியே வந்து மேல போலாம் வாங்க. உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்குமா இல்லாம ஒரு நல்ல ஃப்ரீ ஸ்பேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். நம்ம என்டர் ஆகும்போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. இந்த ஸ்பேஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமா வந்து ஷூ ரேக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேர் போட்டு கூட உட்காந்து இங்க ஒரு ஃபேன் போட்டு தாராளமா உங்க டைம் வந்து நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரில் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிரில் கேட்ல இது வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனபிள் தான், நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே எப்படி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சேஃப்டி கிரில் கேட் வந்து பார்த்தோமோ அதே தான் வந்து பாத்தீங்கன்னா மேலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசக்கால் கதவு எல்லாமே வந்து டீ கூட்ல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அண்ட் இந்த கைப்பிடியில இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரீமியமா தான் கொடுத்துருக்காங்க. உள்ள அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேசியஸான ஒரு ஹால் வந்து இருக்குங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது வந்து இந்த டிவி கபோர்ட் மாதிரி இன்டீரியர் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுக்கான ஒரு ஸ்பேஸும் நல்ல ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட் இருக்கு, மஸ்கிட்டோ நெட் இருக்கு. உங்களுக்கு கீழேயும் சரி மேலேயும் சரி இருக்க எல்லா விண்டோக்குமே வந்து பாத்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருக்காங்க. இதனால உங்களுக்கு கொசு தொல்லைன்றது சுத்தமா இருக்கவே இருக்காது. இங்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்க 2 சைடு வந்து பாத்தீங்கன்னா ஃபேனை வந்து பாத்தீங்கன்னா போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் தாங்க இது. நம்ம கீழே பார்த்த மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாடுலர் கிச்சனுங்க. மாடுலர் கிச்சன்னா சின்ன கிச்சன் கிடையாது, நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கிச்சன் தான் இது. இங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 by 1 காட்டுறேன்.
நீங்கள் வந்து எவ்வளோ பாக்ஸஸ் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டோரேஜும் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பீடிங்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதாவது பால் ஏதாச்சும் ஊற்றிக்கிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வடிகிற அளவுக்கு இருக்காது. அந்த அளவுக்கு இந்த பீடிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்காங்க. இது நிறைய பாருங்க, உங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நீங்கள் சிலிண்டர் வச்சுக்கலாம். சிலிண்டர் வச்சுக்கிட்டு அந்த ரெகுலேட்டர் பைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வழியாக வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வெளியே பைப் வரணும் அப்படின்ற அந்த இதுவே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடுலர் கிச்சனில் இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த சிங்க்லேருந்து போகிற அந்த வாட்டர் கூட வந்து உங்களுக்கு எங்கேயுமே லீக் ஆகாத அளவுக்கு வந்து இந்த மாடுலர் கிச்சனில் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே உங்களுடைய கேஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிம்னி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் திரும்புங்க, ஸ்பேஸுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வேணால் வந்து இங்கே வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கிச்சன் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ லேடிஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த கிச்சன் வந்து ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஒரு கிச்சனாக இருக்கும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வீட்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹால் பார்த்துரும், மாடுலர் கிச்சன் பார்த்துரும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கிறது தான் இந்த ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வர்றதுக்கு அந்த தண்ணி அந்த வாஷிங் மிஷின் வந்து போகிறதுக்கான லீக்கேஜ் பைப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்க ஒரு சூப்பரான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம உள்ளே வந்தோம்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அழகான ஒரு பெட்ரூம் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூமு. அதாவது மொத்தம் 3 BHKல இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூமு. இங்கே நீங்கள் அப்படியே உள்ளே வந்து திரும்பி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து இங்கே இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து பாருங்க, இதுவும் கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மஸ்கிட்டோ நெட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல சூப்பராக காற்று வந்து பார்த்தீங்கன்னா அடிக்குது. உங்களுக்கு வீடியோவில் காற்று அடிக்காது. இங்கே பாருங்க, உங்களுக்கு இங்கேயும் அதே மாதிரி கபோர்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு வார்ட்ரோப்லேருந்து எல்லாமே அழகாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள், மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் எவ்வளோ துணி வேணாலும் வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் உங்களுடைய திங்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் பார்த்துருக்கோம் இது வரையும். இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வந்து அப்படியே வெளியே வரும்போது இப்போது நம்ம அந்த பெட்ரூம்லேருந்து வெளியே வந்தோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குங்க. இந்த ரெஸ்ட் ரூம் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம் தான். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 3வது பெட்ரூம் தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோருமே வந்து நல்ல ஒரு சூப்பரான டோர் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரீமியமான டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3வது பெட்ரூம்குள்ள வந்து வந்துட்டோம். பெட்ரூம்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோரேஜுக்கான இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லா பெட்ரூம்லையும் சரிங்க, நம்ம கீழே பார்த்த பெட்ரூம்லையும் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி பார்த்த பெட்ரூம்ல இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் உங்கள் ட்ரெஸ்ஸு உங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் வந்து தாராளமாக கொடுத்துருக்காங்க. நான் முக்கியமாக ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். நிறைய வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காற்றுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ரூம்லையுமே விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு காற்று வசதி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் இருக்குது. ஸோ காற்று வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டுங்க. மேலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்படி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காத்தோட்டமான ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெரிய மொட்டை மாடி தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டைமில் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துக்கலாம். மழை பெய்யும் போதும் சரி, வெயில் அடிக்கும் போதும் சரி, நீங்கள் இங்கே உட்காந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மரங்கள் எல்லாமே இருக்குது. ரொம்ப ஒரு காத்தோட்டமாக தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்ரூமும் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இந்த வீட்டில் இருக்குது, இந்த இண்டிவிஜுவல் ஹவுஸில். அதே மாதிரி 3 ரெஸ்ட் ரூம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு வெஸ்டர்ன் ரெஸ்ட் ரூம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்க்கும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் டைல்ஸ் வந்து போட மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலிங் டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதனால வீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹாட்டாகவே இருக்காது, கூலிங்காக தான் இருக்கும் சம்மர் சீசன்லேயும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து நமக்கு வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே போக போகிறோம். மேலே போயிட்டு உங்களுக்கு நான் வந்து மேலே என்ன இருக்குது அப்படின்றத வந்து காட்டுறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மேலே ஏறி வந்துடலாம். மேலே ஏறி வந்துட்டால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டேங்க் இருக்குது. இந்த டேங்க் எதுக்கு அப்படின்னா, ஒன்று வந்து கார்பரேஷன் வாட்ரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா போர் வாட்டருக்கான டேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. உங்களுக்கு இது சுற்றி பார்க்கும்போதே தெரியும் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு வீடுகள் இருக்க ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது. எல்லாமே ஒரு டெவலப்பான ஒரு வீடுகள் இருக்குது. ஒரு ரெசிடென்ஷியல் பக்கா திக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த வீடு சுற்றி இருக்க ஏரியாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி இந்த வீடை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிவ்யூ பண்ணிட்டோங்க.
இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 BHK இண்டிவிஜுவலோட ஹவுஸ் ப்ரைஸ் என்ன அப்படின்னா 1 crore 10 lakhsங்க. 1,10,00,000 இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோட் பண்ணுறாங்க. டிஸ்பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் வந்து கால் பண்ணிங்கன்னா போதும், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் 90% வந்து பார்த்தீங்கன்னா லோன் வந்து அவைலபிள் இருக்குது. இந்த வீடை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பர்பஸில் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பர்பஸ் எதுக்குன்னா நீங்கள் ஓன் யூஸ்ங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீட்டை வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு போர்ஷனில் இருந்துட்டு இன்னொரு போர்ஷனில் வந்து நீங்கள் ரெண்டுக்கு விட்டால் தாராளமாக நீங்கள் அந்த அமௌண்ட்டில் நீங்கள் லோனை வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் பே பண்ணலாம். இன்னொன்று என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் வந்து கருதுறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடை வாங்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ஷனில் நீங்கள் ரெண்டுக்கு விட்டீங்கன்னா 30,000 35,000 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் ரெண்ட் வரும். அந்த ரெண்ட்டில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோனை பே பண்ணிடலாம். உங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசட்டாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் எடுத்தால் அம்பத்தூர், ரைட் எடுத்தால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புழல், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் ஸ்கூல் அண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் ஹைவே 100 மீட்டர்ஸில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக் ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே வீடுகளுக்கான தேவை வந்து மிக அதிகமாகவே இருக்குது. நீங்கள் இந்த வீடு வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெண்ட் விட்டு நீங்கள் எர்ன் பண்ணலாங்க. அண்ட் மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு இங்கே ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 3 BHK டாய்லெட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 3 ஃபேஸ் EBஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் ஆகலைங்க. டிஸ்பிளேல நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் வந்து யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் உடைய டைரக்டர் விஜயபாபு அப்படின்ற ஒரு நம்பர் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைட் விசிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு கூப்பிட்டு வருவாங்க. நீங்கள் வீடை வந்து பார்த்து நீங்கள் அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மூவ் பண்ணலாங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.